வார்த்தை நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை ஒரு மனிதன் நல்லா அறிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றி அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றுகிறார் என்பதை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த மரண சரீரத்திலிருந்து தப்புவிக்கக்கூடும்? கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு நீங்கிட்டு என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் இந்த பாவ மனிதனை, இந்த பாவ சரீரத்தை செய்யும்படியாக தூண்டுகிற இந்த மனிதனை இந்த ஆவியானவர் உள்ளே வரும்போது இந்த பாவ சரீரம் இந்த நன்மையை உண்டாக்குகிறதா மாறுகிறது. இந்த பாவ சரீரத்தை நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் உண்டு, நன்மை செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, ஆனால் நன்மை செய்யவோ என்னால் கூடாமல் போயிட்டு நான் என்னால் முடியலேன்னு சொல்கிறார். நான் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் செய்யாத தீமையை நான் வேண்டாம் என்று வெறுக்கிற தீமையை நான் செய்வேன் என்றால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம் என்னை என்ன பண்ணுது, அதை செய்ய வைத்தது, எனக்குள்ளே பாவம் குடிகொண்டு இருக்கிறது என்று பவுல் சொல்றார். நியாயப்பிரமாணத்தின்படி உட்பட்டவன், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவன், நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கடைபிடித்த ஒரு தேவ மனிதன், நான் இப்போது பாவ பிரமாணத்தில் இருக்கிறேன், பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன், நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருந்தும் நன்மையே என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேனே, நான் நிர்பந்தமான மனுஷன், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்க முடியும்? என்னிடத்தில் நன்மை உண்டு என்பதை, என் சரீரத்தில் நன்மை உண்டு என்பதை நான் காணலையே. மனதிலோ விருப்பம் இருக்கிறது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என் சரீரத்திலே காணப்படவில்லையே. அப்படி என்றால் இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை ஒருவர் விடுதலையாக்க வேண்டுமே என்று கதறுகிறதை பார்க்கிறோம். அதை தான் சொல்றார், கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து ஜீவனை கொடுத்து ஆவியும் கொடுத்து அந்த பிரமாண பாவ பிரமாணத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்குகிறார். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்குகிறவர் யார்? இந்த ஆவியானவர் வரும்போது உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குறார், நோயிலிருந்து விடுதலையாக்குறார், இந்த பாவத்தின் வல்லமையில் சிக்கி இருக்கிற யாவரும் விடுதலையாக்குறார். அதனால தான் இயேசு சொல்றாரு, பேதுரு சொல்லும்போது இப்படி சொல்றாரு, நசரனாகி இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்பினார். எதற்காக இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்பினார்? கீழே சொல்றாரு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படியாக, ஆமென், அவர்களை குணமாக்கும்படியாக. அப்போ பிசாசின் வல்லமையிலே இருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்கு ஆவியானவருடைய பலன் தேவை என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம், பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமே, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கு கிடக்கிறது, இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒரு மனிதன் விடுதலையாக முடியாது. ஆமே, அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்காமல் நீங்கள் விடுதலையாக முடியாது. சத்தியத்தை அறியாமல் நீங்கள் விடுதலையாக முடியாது. கவனம் தேவை, சத்தியத்திலே கவனம் தேவை. ஆமே, இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுதான் ஒன்று பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். அவர் தான் பாவத்துக்கு பரிகாரியா இருக்கிறார், அவர் தான் பாவத்தை ஜெயித்தவர். இந்த பாவத்தின் வல்லமையை, அக்கிரமத்தின் வல்லமையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. உன் பாவத்திலே, உன் பாவத்தின் வாழ்வை உன்னை மன்னித்து, உன் பாவங்களை மன்னித்து உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அக்கிரமம் இருக்கிறது, அவன் சரீரத்தில் அக்கிரமம் இருக்கிறது. ஆதாம் செய்த அந்த பாவத்தின் வல்லமை அவன் ஜீனுக்குள்ள வருகிறது. ஒவ்வொரு மனிதனும் கீழ்ப்படியாமைக்குள் இருக்கிறான். அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்றான், எனக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விரும்புகிற என்னிடத்திலே தீமை இருக்குமானால் நான் அல்ல, எனக்குள்ளே குடிகொண்டு இருக்கிற பாவம். இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அல்லேலூயா. யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று நியாயப்பிரமாணத்தை கற்ற ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்றான், உள்ளத்திலோ தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், என் சரீரமோ அக்கிரமம் செய்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அப்படிதான் இருக்குது. உள்ளத்திலோ கர்த்தருக்கு பயப்படுறாங்க, ஆனா சரீர பிரகாரம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறதை என்னால் பார்க்க முடியுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை வரும்போது அவன் பாவத்தை எதிர்க்கிறவனா இருக்கிறான்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ள வல்லமையை தருகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆவியானுடைய பலத்தினால் தான் நம்ம வாழணும். இந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. விழிப்பா இருங்க, கவனமா இருங்க. எந்த நேரத்திலும் என்ன பண்ணக்கூடாது, எனக்காக நீங்க இப்போ ஊக்கமாக என்ன பண்ணக்கூடாது, ஜபம் பண்ண வேண்டிய இல்லை. எனக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஊக்கமாக இப்போ வந்து ஜபம் பண்ண தேவையில்ல. வீடுகளிலே நல்லா ஊக்கமாக தூக்கமாக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஆமே. இப்போது விழிப்பா இருங்க. இங்கே கவனம் இல்லைன்னா கோட்டையை விட்டுருவீங்க. கவனம் எங்கே இருக்கணும்? சபையில் இருக்கணும். சாத்தான் எங்கே வரான்னு தெரியுமா? நீ ஆராதனை பண்ணும்போது ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், ஜபம் பண்ணும்போது ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனால் சத்தியத்தை நீ அறிந்து விட்டால் அவனுக்கு ஆபத்து. ஏன் அது ஓமையில் சொல்லும்போது அப்படி சொல்றாரு, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போ விதைத்த உடனே பிசாசு வந்தான். எதுக்கு வந்தான்? உன் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போடும்படியாக பிசாசு வந்தான், திருடும்படியாக வருகிறான். பாருங்க, ஏன் அவன் உன் இருதயத்தை அந்த வசனத்தை எடுத்து போடணும்? வசனம் பலனுள்ளதா இருக்குது, வசனம் விதையா இருக்கிறது. சத்தியத்தை நீ அறிஞ்சிட்டினா உனக்குள்ள அந்த சத்தியம் விதைக்கப்பட்டதுன்னா அது பலன் உண்டாக்கிடும். சாத்தான் எதுக்கு பயப்படுவான்னா சத்தியத்துக்கு தான் பயப்படுவான். சாத்தான் எதுக்கு பயப்படுவான்? சத்தியத்துக்கு தான் பயப்படுவான். என்ன சத்தியத்துக்கு பயப்படுவான்? வசனத்துக்கு பயப்படுவான். இயேசு பிசாசை ஜெயிக்கும் போதெல்லாம் எப்படி ஜெயித்தாரு? வசனத்தை தான் சொன்னார். பரிசேய சதுசேயை சோதிக்கும் போது எப்படி சொன்னார்? வசனத்தை தான் சொன்னார். நீங்க பைபிள் முழுசா நீங்க படிச்சு பாருங்களேன். இயேசு பிசாசை ஜெயித்தது வழி என்னன்னா வசனத்தை சொன்னார். அல்லேலூயா. 3 காரியத்தை அப்படியே சொல்றார். வசனத்தை சொல்லிக்கினே பரிசேய சதுசேயர் கேள்வி கேட்டாங்க பாரு, எல்லாருக்கும் ஒரே காரியங்கள் தான் பாருங்க. வசனத்தை சொல்லி அவர்கள் வாயை அடைத்தார். ஆமே. அவருடைய வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் அவர்கிட்ட மறுபடியும் பேசுறதுக்கு பயந்தாங்க. ஆமே. அவ்வளோ ஞானம், அவ்வளோ அறிவு, வேத எழுத்துக்களை அவ்வளவா அறிந்திருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மறைபொருள் எல்லாம் வெளிப்படுத்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இந்த வேதத்தை நீ படிக்கணும். ஆவியானவரே, இந்த மறைபொருள் எனக்கு தாங்க, இந்த சத்தியத்தை தாங்க, இந்த சத்தியத்துடைய ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி தாங்கன்னு நம்ம கேட்கணும். ஆமே. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்துடைய வெளிச்சத்தை நமக்கு தருவார். அந்த வெளிச்சம் தான் நம்முடைய வாழ்க்கையே நடத்தக்கூடியதா இருக்கு. ஒரே ஒரு வசனங்க, ஒரு வசனத்தினுடைய வெளிப்பாடு உனக்கு கிடைச்சதுன்னா அந்த வசனம் உன்னை பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கை முழுவதும் நடத்த முடியும். ஆமே. இன்னைக்கு ஏன் உயிரை கொடுத்து நாங்கள் இந்த வசனத்தை சொல்றோம்? இந்த போதிக்கிற சத்தியத்தை நீங்க கேட்டு அதை கவனமா இருக்கணும். கேட்கிற விஷயத்துல என்ன பண்ணணும்? கவனம் இருக்கணும். இங்க வந்து தூங்கிக்கின்னு, இங்கே வந்துக்கின்னு மயக்கமாக இருந்துக்கின்னு, காலையில் பொங்கல் தூண்டு வந்திருப்பீங்களோ, இடியாப்பம் தூண்டு வந்தீங்க, ஒரே மயக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமீன். இந்த மயக்கம் இங்கே வரக்கூடாது. நைட்டில் நல்லா தூங்கிட்டு சனிக்கிழமை என்ன பண்ணணும்? காலையில் வந்துடணும். ஆமீன். அல்லேலூயா. உற்சாகமுள்ள ஆவியோ நம்ம இருக்கணும். உற்சாகமுள்ள ஆவி இருக்கணும். பாருங்க, வசனத்தை கேட்கும்போது என்று வாங்கி உள்ள போட்டுக்கணும். கவனம் தேவை. வசனத்தை விதைக்கும் போது வசனத்து மேலே கவனம் தேவை. அப்போ வசனத்தில் எந்த மனுஷன்லாம் கவனமாக இருந்தாங்களோ, வேத வசனத்தை வாசித்தாங்களோ, அவங்கெல்லாம் பெரிய லெவலில் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தாங்க. சாத்தானை எதிர்த்தாங்க, சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்தாங்க. வியாதி, நோய், தரித்திரம் இதெல்லாம் எதிர்த்து நின்னாங்க. பாருங்க, இந்த வசனத்துடைய வெளிப்பாடே உனக்கு கிடைக்கலன்னா, உனக்கு கவனம் இல்லைன்னா நீ எப்படி ஜெயிக்க முடியும்? ஆவியானவர் அந்த பலனை தருகிறார். இயேசுவானவர் அந்த பலனை தருகிறார். வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க உனக்கு அந்த பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எல்லாவற்றையும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய சரீரங்களை மாற்றம் அடைகிறது. நம்முடைய சரீரங்கள் மாற்றம் அடைகிறது. இன்னைக்கு நம்ம பேச போறதுன்னா சரீரங்களை பற்றி, ஆவியானவரும் சரீரத்தையும் குறித்து நம்ம பேச போகிறோம், படிக்க போகிறோம். வேத வசனம் என்ன சொல்றது நம்ம கவனிக்கணும். நம்முடைய சரீரங்களை குறித்து நாம எப்படியான நினைக்கலாம். ஆனா இந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இந்த சரீரம் தேவன் கொடுத்த இந்த ஆலயம், இந்த சரீரமானது தேவன் கொடுத்த சரீரம். இது இந்த சரீரத்தை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது. இந்த சரீரத்தை பாவத்துக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க கூடாது. அசுத்தமானதை செய்வதற்கு இந்த சரீரத்தை ஆண்டவர் கொடுக்கல. இந்த சரீரம் விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டது. ஆமே. இயேசு அந்த விலைக்கரையத்தை கொடுத்து இருக்கிறார். அவர் சரீரத்தை மீட்டு இருக்கிறார். இந்த அற்பமான இந்த சரீரத்தை மகிமை உள்ள சரீரமாக இந்த ஆவியானவர் மாற்ற போகிறாராம். அல்லேலூயா. இந்த அற்பமான சரீரத்தை எப்படி மாற்ற போறாராம்? மகிமுள்ளதா மாற்ற போகிறார். இந்த சரீரத்தை உனக்கு, அந்த சரீரத்துக்கு நீ அதிகாரி அல்ல.
கிறிஸ்துவே அதிக அதிகாரியா இருக்கிறார். ஆமே, நீ விலையென்று விற்கப்பட்டு விட்ட, உன்னை விலையேறி பெற்ற ரத்தத்தினால் மீட்ட இயேசுக்கு நீ சொந்தம். இந்த சரீரம் உனக்கு சொந்தமானதல்ல, அது கிறிஸ்துவுக்கு சொந்தம். இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போகிறார்? எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தோடு கூட இணைந்து வேலை செய்கிறார்? நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவிக்கு தான் இந்த சரீரம். புரியுதுங்களா? நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவிக்கு தான் இந்த சரீரம். இந்த சரீரம் எதுக்கு நினைக்கிறேன்? அந்த ஆவி போயிடுச்சுன்னா இந்த சரீரத்தோட நிலைமை என்ன? கவனம். இப்போ புரியுதா வேதவசனம் சொல்றது? இந்த சரீரத்துக்கு தான் இந்த உள்ள ஆவி. ஆமே, இந்த ஆவிக்காக சரீரம் கிடையாது. பாருங்க, ஆவிக்காக தான் இந்த சரீரம் உண்டாக்கப்பட்டது. மண்ணில் ஆண்டவர் தேவன் மனுஷனை உண்டாக்கினார், ஒரு அப்படியே இருந்தான், ஒன்றுமே கிடையாது, ஜீவன் இல்லாத இருந்தான். இந்த சரீரத்துக்கு எப்போ ஆவி கொடுக்கப்பட்டதோ அப்போதான் அவன் என்ன பண்ணான்? ஜீவன் ஆனான், ஜீவன் ஆனான். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவனா இருக்கிறார். ஆமே, இந்த பாவத்தை எதிர்ப்பதற்கு வல்லமை நமக்கு தேவை. பிலிப்பியர் புஸ்தகத்தை, பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்தவர்கள் வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 3:21. பிலிப்பியர் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்துவாராம். அற்பமான சரீரம். இந்த சரீரம் எப்படியாப்பட்ட சரீரமா? அற்பமான சரீரம். இந்த சரீரத்தை மகிமை உள்ளதாக மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த சரீரத்தை மகிமை உள்ளதாக மாற்றுவார். இந்த சரீரம் எப்படியாப்பட்டது? ஆதாம் பாவம் செய்கிற வரைக்கும் அது மகிமை சரீரமாக இருந்தது. ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறம் இந்த சரீரத்துக்குள்ளே பாவம் வந்தது, சாபம் வந்தது, தரித்திரம் வந்தது, வியாதி வந்தது, பலவீனம் வந்தது. பாருங்க, எல்லாம் வந்துச்சு. இந்த அதனால தான் சொல்லுது, வேதம் சொல்லுது, அற்பமான சரீரத்தை மகிமை உள்ளதாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதாமுடைய சரீரம் மகிமையா இருந்தது. அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சூட்டி இருந்தார். அவன் கனத்தையும் மகிமையும் இழந்து போன போது, அவனுக்குள்ளே பாவம் வந்த போது அந்த சரீரம் அற்பமான சரீரமாக மாறிவிட்டது. அதனால்தான் இந்த சரீரமானது பாவத்தையும் பாவத்தை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த சரீரமானது மீட்கப்பட்டாகிவிட்டது. இந்த சரீரத்தை கிறிஸ்து ஏற்கனவே விலைக்கரம் கொடுத்து வாங்கிவிட்டார். மீட்படைந்து விட்டீர்கள். உன்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இந்த இயேசு, மெய்யான இயேசு உன்னை விடுதலையாக்கி விட்டார். எதற்காக இயேசு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை மீட்க வந்தார். இந்த சரீரத்தை இயேசு மீட்க வந்தார். அல்லேலூயா. அற்பமான இந்த சரீரத்தை பாவத்தையும் வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் கொலையையும் பொறாமையும் சகலவிதமான அசுத்தத்தையும் விரும்பி செய்த இந்த சரீரத்தை, அற்பமான இந்த சரீரத்தை மகிமை உள்ளதாக மாற்றுவது பரிசுத்த ஆவியானுடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றார், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? யார் என்ன விடுதலையாக்க முடியும்? விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் நான், எனக்குள்ளே பாவம் வாசமா இருக்கிறதே, யார் என்னை விடுதலையாக்க முடியும்? கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை மரணத்திலிருந்து விடுதலையாக்கினது. மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. பிலிப்பியர்ல 3ஆம் வசனத்தை, 3ஆம் அதிகாரத்தை 21 வசனத்தை வாசிங்க மறுபடியும். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மறுரூபப்படுத்துவார். யார் அவர்? மறுரூபப்படுத்துகிறவர் யார்? மறுரூபப்படுத்துகிறவர் யார்? ஆவியானவர். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துவாராம். இயேசு வரும்போது இந்த சரீரம் மறுரூபமாகும். இந்த சரீரம் மரித்து போயிருந்தாலும் மண்ணில் போய் புதைச்சிருந்தாலும் இயேசு வரும்போது இந்த சரீரத்தை யார் உயிர்ப்பிப்பாராம்? ஆவியானவர் தான் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இந்த அற்பமான சரீரத்தை இந்த கிறிஸ்து வருகையின் போது இந்த மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் கவனமாக வாசிங்க, வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில்
42 நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 42 நாம் வாசிக்க ஆரம்பிச்சிடுவோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இந்த சரீரத்தை என்ன நடக்குது என்பது கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி புஸ்தகத்தை எழுதும்போது ஒரு தெளிவாக சொல்றார். மரித்தோரிலிருந்து எழுந்த வாசிங்க 42. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவுள்ளதாக விதைக்கப்படும். இந்த சரீரம், அற்பமான இந்த சரீரம் எப்படி இருக்குதா? அழிவுள்ளதாக இருக்கிறது. அழிவுள்ள இந்த சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாக மாற்றுகிறார். கனவீனம் உள்ளதாயும் விதைக்கப்படும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும். இந்த சரீரம் எப்படி விதைக்கப்படுதான்? கனவீனம் உள்ளதாக. இப்போ எந்த ஒரு கனமும் அதுக்கு இல்லை. கனவீனம் உள்ளதாக என்ன பண்ணும்? இந்த சரீரம் விதைக்கப்படும். பாருங்க, புதைக்கப்படும், விதைக்கப்படும். ஆமே, இது ஒரு எப்படி சொல்றாரு? ஒரு விதைக்கு ஒப்பாக சொல்றார். அப்போ ஒரு விதையை நம்ம புதைச்சா என்ன ஆகும்? விதையை புதைச்சா என்னங்க ஆகும்? மறுபடியும் எந்த விதையும் பூமியில் புதைச்சிட்டா, மண்ணில் புதைச்சிட்டாலே அது என்ன ஆகும்? கண்டிப்பாக மழை கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது முளைச்சி வந்துடும். அப்போ மழை காலத்தில் பாருங்கள், செடிகள்லாம் முளைச்சி வருது. யார் விதை போட்டானே தெரியாது, யார் விதை போட்டானே தெரியாது. அப்போது அழிவுள்ளதாகி இது அழியாமையை தரித்து கொள்ளும். அப்படின்னா இந்த அற்பமான சரீரத்தை இந்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? கனமுள்ளதாக உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இந்த ஜென்ம சரீரம் என்றால் இந்த சரீரத்தை சொல்றேன். ஜென்ம சரீரம், இந்த சரீரம் எப்படி? ஜென்ம சரீரம். எது முதல் வந்தது? ஆவிக்குரிய சரீரம் முதல் வரல, ஜென்ம சரீரம் தான் முதல் வந்தது. எதை ஆண்டவர் முதலாவது உண்டாக்கினார்? இந்த சரீரத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? உண்டாக்கினார். மண்ணில் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு என்ன பண்ணாரான்? ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினான். மதிப்பில்லாத தூசியை கொண்டு உருவாக்கப்பட்ட மனித சரீரம். எந்த மதிப்பும் இல்லை. அது எந்த மதிப்பும் இல்லை. அது எப்படி இருந்ததுதான்? பாவமும் விளைவினமும் வியாதியும் மரணமும் ஆகியவற்றை சரீரத்தை சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த சரீரம் இருந்தது. எல்லாம் இதை சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அந்த சரீரம் இருந்தது. இந்த சரீரத்தை தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரா? உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அந்தபடியே முந்திய மனுஷன் ஆதாம் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறதே. முந்திய மனுஷன் எப்படி? ஆதாம் எப்படி ஆனா? ஜீவ ஆத்மாவானான். இப்போ எப்படி ஆகுது? அவன் மைக் ஆஃப் பண்ணுமா? ஜீவ ஆத்மாவாக மாறிட்டான். என்னவா மாறிட்டான்? ஜீவ ஆத்மாவாக மாறிட்டான். எப்போ ஜீவ ஆத்மாவாக மாறினான்? அந்த மண்ணா இருந்தவனுக்குள்ளே அவருடைய சுவாசத்திலே நாசியில் ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறிட்டான். அப்போ அந்த ஜீவனை கொடுத்தது யாரு? தேவன். ஆமென், அல்லேலூயா. தேவன் அவருக்கு ஜீவனை கொடுத்தான். அப்போ மண்ணான மனுஷனுக்குள்ளே இப்போ என்ன ஆயிடுச்சு? ஜீவன் வந்துருச்சு. அந்த ஜீவன் தான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஜீவன் இல்லைன்றா இப்போ நான் உங்ககிட்ட பேசவே முடியாது. இந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. ஆமே, போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. யார் போனது? டெத்தில் எல்லாம் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு. அவர் சரீரம் அங்கே தான் இருக்கிறது. அவருக்குள்ளே இருக்கிற ஆவி தான் அவரை விட்டு போயிடுச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துக்கு மதிப்பு இருக்குது. எனக்குள்ளே ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு மதிப்பு. இந்த சரீரத்திலேருந்து இந்த கடவுள் கொடுத்த அந்த ஆவி பிரியும் போது அதுக்கு பேர் என்ன? பணம். அதுக்கு பேர் என்ன? பாடி. அப்பா அம்மா இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், பணக்காரனாக்கம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், பேர் புகழ் பெற்றிருக்கலாம், தான தர்மம் பண்ணியிருக்கலாம். யாராக இருந்தாலும் அவனுக்கு பேர் என்ன? பாடி தான். பணம் தான் சொல்லுவாங்க. பணத்தை எப்போ எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க? பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க? இதுதான் வருது. அப்போது இந்த அற்பமான சரீரத்துக்கு தேவன் தம்முடைய ஆவியை ஊதி ஜீவனை கொடுத்து அதை ஜீவ ஆத்மாவாக தேவன் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த சரீரத்தை மகிமை சரீரமாக ஆண்டவர் மாற்றினா? அவருடைய ஜீவன் கொடுத்திருக்கிறார். அவர் தமது கையினால் உண்டாக்கின இந்த சரீரத்தை மகிமை உள்ளதாக மாற வேண்டும். ஆதாம் அந்த மகிமையை இழந்து விட்டான். இந்த சரீரத்தை மகிமை உள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம்.
ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இது புரியுது இல்லை உங்களுக்கு? இந்த சரீரமானது முதல், இந்த சரீரம், இந்த ஜென்ம சரீரம் தான் என்ன பண்ணுச்சு? முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் என்ன பண்ணுச்சு? பிந்தி தான் வந்தது. அதுதான் சொல்ல வர. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவர், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முதல் மனுஷன் ஆதாம், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இறங்கி வந்த கர்த்தர். கர்த்தர்னு சொன்னா புரியுதுங்களா? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றாங்களே, அது யாரு அப்படின்னு கேட்டா அவரும் நம்முடைய கர்த்தர் தான். நம்முடைய கர்த்தரை தான் அவங்க என்ன பண்ணாங்க? ஆராதித்து வந்தாங்க. ஆமே, நம்முடைய ஆண்டவர் திருத்துவத்தில் இருந்ததினாலே பழைய ஏற்பாட்டிலும் அவர் கர்த்தர் தான். ஆமே, புதிய ஏற்பாட்டிலும் வானத்தில் இறங்கி வந்த கர்த்தர். நம்முடைய கர்த்தரை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. வசனங்களை கவனமா படிக்கணும் பாருங்க. வானத்தில் இருந்து இறங்கி வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணுக்குரியவன் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவளோ வானத்துக்குரியவர்களும் அப்படியாப்பட்டவர்களே. அப்ப மண்ணானவன் எப்படியாப்பட்டவன்? இந்த ஆதாம் எப்படியாப்பட்டவன்? ஆதாம் மீறினான். ஆதாமுடைய மீறுதல் மனுகுலத்துக்கு எல்லாத்துக்கும் பாவம் வந்துருச்சு. அந்த பாவத்தினாலே மனுகுலம் அழிந்தது. அப்போ அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லா ஜனங்களுக்கும் இந்த பாவத்தின் வல்லமை ஆட்கொண்டது. பாவத்தின் வல்லமை ஆட்கொண்டது. இப்போ வானத்திலிருந்து வந்தவர் கர்த்தர். அவருடைய சரீரத்தில் எந்த பாவமும் கிடையாது. கவனம் கேட்டுங்க. ஆதாம் சரீரத்தில் பாவம் இருந்தது உண்மை. ஆனால் இயேசுவின் சரீரத்தில் பாவம் இல்லை, எந்த பாவமும் கிடையாது. அவருடைய பிறப்பு பரிசுத்தமாக இருந்தது, அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தது, அவர் நடக்கை பரிசுத்தமாக இருந்தது. அவர் எந்த குற்றமும் செய்யலை, எந்த அநியாயமும் அவருடைய வாழ்க்கையில் செய்யப்படலை. எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். அப்போ முந்தின மனுஷன் ஆதாம் மண்ணானவன் எப்படியாப்பட்டவனோ அப்படி தான் மனுஷனும் இருந்தான். இப்போ பிந்தின மனுஷன் கர்த்தர், அவர் எப்படியாப்பட்டவர் அப்படி தான் நாம் இருக்கிறோம். இப்போது முந்தின மனுஷனை அல்ல, இப்போ பிந்திய மனுஷனாகிய கர்த்தரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசு எங்கே இருக்கிறார்? இப்போ நமக்குள்ளே இருக்கிறார். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அந்த ரகசியம் மகிமையின் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ என்ன சொல்றாரு? இது வரைக்கும் ஆதாம் உங்களுக்குள்ளே, ஆதாம் மித்து உங்களுக்குள்ளே இருந்து பாவம் உங்களுக்குள்ளே இருந்தது. இப்போ மகிமையின் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? உங்கள் சரீரத்துக்குள்ளே வந்துட்டார். அல்லேலூயா. இனி நீங்கள் ஆதாமை போல பாவத்தில் விழுந்து விழுந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கிறிஸ்துவை போல நீங்கள் என்ன பண்ணலாம்? வாழலாம். எத்தனை பேர் சொல்றீங்க நான் கிறிஸ்துவை போல வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறேன்? அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரம் மகிமுள்ள சரீரமாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இப்போதே இந்த சரீரம் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. ஆமே, நான் பாவத்திற்கு அடிமையும் கிடையாது. இனி என்ன எந்த பாவமும் என்ன மேற்கொள்ளவும் முடியாது. ஏன்னா கிறிஸ்து எனக்காக சாபமாகிவிட்டார், பாவமாகிவிட்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு பாவத்துக்கு என்ன பண்றாரு? விடுதலையாக்கி விட்டார். நீ விடுதலை, பரிபூர்ணமாக விடுதலையாக்கப்பட்டு இருக்கிற. ஆமென். அல்லேலூயா. உன்னை கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்து இருப்போமானால் வானவருடைய சாயலும் அணிந்து கொள்வோம். எப்படி எழுதுறாருங்க பவுல்? அப்போ மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம். இப்போது இருக்கிறது எப்படி இருக்கிறோம்? ஆதாமுடைய சாயலை போல நம்ம காணப்பட்டாலும் இனி வரப்போற நாட்களில் எப்படி இருப்போமா? வானவருடைய சாயலை, கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்திருப்போம். நாம் தேவனை தரிசிக்கும் போது கிறிஸ்துவின் சாயலோடு கூட நாம் எழுந்திருக்க போகிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் அற்பமான இந்த சரீரத்தை எப்படி பண்ண போறாரு? மகிமை உள்ள சரீரமாக மாற்றுவார். அல்லேலூயா. அற்பமான சரீரத்தை இந்த தேவன் மகிமை உள்ள சரீரமாய் மாற்றக்கூடிய ஆற்றல் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அல்லேலூயா. சகோதரனே, நான் சொல்லுகிறது என்னவெனில், என் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்தரிக்க மாட்டாது. அடி உள்ளதாகியது அழியாமை சுதந்தரிப்பதில்லை. மாம்சமும் இரத்தமும் இந்த சதை உள்ள சரீரத்திலே நாம் தேவனுடைய ராஜ்யம், இந்த சதையோடு கூட, இந்த நரம்புகளோடு கூட, எலும்புகளோடு கூட, இந்த பாவ சரீரத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோமா? மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுப்பத? பிரவேசிப்பதில்லை. எப்படி பிரவேசிக்க போறோமா?
அழிவுள்ளதாகி இது அழியாமையை தரித்து கொள்ளும். இந்த சரீரம் எப்படி இருக்குது? அழிவுள்ளது. இந்த சரீரமானது அழியாமையை தரித்து கொள்ளும். எப்படி புரியுதா? இப்போ ஜென்ம சரீரத்துக்கு ஒரு ஆவி தேவை. ஜென்ம சரீரத்துக்கு ஒரு ஆவி தேவை. அப்போ ஜென்ம சரீரம் இப்போ இருக்குது. ஆவி உங்களுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியலையா? இப்போ நான் ரெண்டு மனுஷனாக இருக்கிறேன். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இங்கே பார்க்குறதெல்லாம் யாரை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? புறம்பான மனுஷனை பார்த்துக்கிட்டு. அப்போ உள்ளான மனுஷன் உங்கள் கண்ணுக்கு தெரியல. அதே போல் ஆவிக்கு ஒரு சரீரம் உண்டு. ஆவிக்கு ஒரு சரீரம் உண்டு. இது ஜென்ம சரீரம் போல அல்ல, ஆவிக்குரிய சரீரம். அல்லேலூயா. அதை தான் கிறிஸ்து பெற்றார். அவர் சரீரம் எப்படி இருந்தது? மகிமை சரீரமாக இருந்தது. அவர் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர் பிரவேசித்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த சரீரத்திலே அவர் என்ன பண்ணார்? எல்லாருக்கும் தரிசனமானார். அந்த சரீரம் ஒரு மாம்ச சரீரத்தில் இருந்தால் ஒரு பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே பூந்து போக முடியாது. ஆனால் அந்த சரீரம் மகிமை அடைந்த சரீரமாக இருந்ததுனால்தான் எப்படி இருந்தது? அந்த சரீரத்தை அவங்க பார்த்தாங்களா? பார்த்தாங்க. தொட்டாங்களா? தொட்டாங்க. அவர் சாப்பிட்டாரா? மீனை பொரிச்சு கொடுத்தாங்களா? சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. பாருங்க, எல்லாமே இருந்தது. அது மகிமையின் சரீரமாக இருக்கிறது. அதனால தான் ஜெயம் பெறுகிறவனுக்கு ஜீவரட்சத்தை கனியை தருவேன்னு சொல்கிறாரு. அதனால தான் இயேசு சொன்னார், பரலோகத்திலே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு கூட என்ன பண்ணுவாங்க? பந்தி இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ புசிக்கக்கூடிய சரீரமாக இருந்தது, உணரக்கூடிய சரீரமாக இருந்தது. நம்ம இங்கே மட்டும் புசிக்கிறதுல பரலோகத்தில் என்ன பண்ணுவோம்? புசிக்க போகிறோம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம். அதனால் தேவன் கொடுக்குற ஜீவகனியை நம்ம புசிக்க போகிறோம். அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். பசங்க ஒரு பக்கம் படிப்பாங்க, இன்னொரு பக்கம் படிக்க மாட்டாங்க. விருந்துக்கு அழைக்கிறான்னா அங்கே என்ன பொருந்து? தேவன் ஒரு பெரிய விருந்து, கல்யாண வீட்டில் பெரிய விருந்து இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறார் பாருங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் செத்து போகிறதில்லை. எல்லாரும் என்ன பண்ண மாட்டோம்? செத்து போக மாட்டோம். எப்போ? எதை சொல்கிறாரு? இயேசு வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சாக மாட்டோம். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் எக்கால துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன பண்ணுமா? மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இமை பொழுதிலே, ஒரு நிமிஷத்தில் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது ஒரு இமை பொழுதிலே இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும். யார் இந்த மறுரூபமாக்கக்கூடியவர்? யார் இந்த மறுரூபமாக்கக்கூடியவர்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் ஆவியானவர். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை யார் உயிர்ப்பிக்க போறாரா? இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவன் தன் வரிசைப்படி உயிர்ப்பிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த சரீரம் அற்பமான, இந்த சரீரம் மகிமுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக தேவன் என்ன பண்றாரு? மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த அற்பமான சரீரத்தை ஆவியானவர் என்ன பண்றாரு? மகிமைக்குரிய சரீரமாக மாற்றுகிறார். ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். ஆமீன். இதுதான் விசுவாசம். கிறிஸ்து வரும்போது இது நிச்சயம். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற, பாவம் மன்னிக்கப்பட்ட எல்லாருக்கும் இது நடக்கும். எல்லாருக்கும் இந்த காரியம் நடக்கும். பாருங்க, எக்காலம் தொனிக்கும் அப்போது மரித்தோர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபம் மாக்கப்படுவோம். எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அழிவுள்ளது இது அழியாமையை தரித்து கொள்ளும். இந்த சரீரம் என்ன பண்ணுமா? அழியாமை என்கிற ஒரு சரீரத்துக்குள்ளே போகும். நான் சாவாமை பற்றி பேசலை, இயேசு வருகையின் அப்போ நடக்கிறக்கூடியது. ஆமே. இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம் தான். இது கண்டிப்பாக விதைக்கப்படணும். விதைக்கப்பட்டால்தான் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆனால் நாம் கிறிஸ்து வருவதுக்குள்ளே, வருகையின் போது உயிரோடு கூட இருந்தோம்னா அந்த சரீரத்தோடு அப்படியே போயிட மாட்டோம். மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கப்படும். அழிவுள்ளதாக இது அழியாமையை தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை தரித்து கொள்ளும். அதுக்கப்புறம் சாவு என்பது கிடையாது. அல்லேலூயா. இப்படி தான் சாவாமை வரும். ஆமே. இந்த சரீரத்தோடு நான் 1000 வருஷம் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறது அது கள்ள உபதேசம். அது என்ன உபதேசம்? கள்ள உபதேசம். அப்படிலாம் யாரும் போதிக்கக்கூடாது. அப்படி போதிச்சாடா தவறானது, தவறான கருத்து, தவறான சத்தியங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க? சத்தியம் கிடையாது, கள்ள போதனைகள். அதெல்லாம்
பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். அப்போ கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள் பாக்கியவான், அவர்கள் ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நாமும் கூட இந்த மகிமையின் சரீரத்தில் பிரவேசிக்க போகிறோம். அடி உள்ளதாகி இது அடியாமையும் சாவுக்கேதுவான இது சாபாமையை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறினது. எப்போ மரணம் ஜெயமாக விழுங்கும்னா, அடி உள்ள சரீரமாகி இது அழியாமையை பெறும்போது மரணமானது தோற்றுவிடும். மரணம் எங்க தோல்வி அடையுதுன்னா, இந்த சரீரமானது அழிவுள்ள சரீரம், இது அழியாமை என்கிற சரீரத்தை இந்த ஆவி பெறும்போது மரணமானது தோற்றுவிடும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த சரீரத்துக்கு, ஆவிக்குரிய சரீரத்துக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய சரீரத்துக்கு மரணம் கிடையாது. இந்த சரீரத்துக்கு தான் மரணம். ஆனால் தேவன் நமக்கு மகிமையின் சரீரத்தை கொடுக்க போறா, அந்த சரீரத்துக்கு தான் மரணம் இல்லை. வேதம் இப்படி தான் சொல்லுது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமேன். இந்த கடைசி காலம், இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் திருசபைகளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். காது உள்ளவன் பண்ணணும், கேட்க கடவணும். ஆமென். வசனத்தை நம்ம கேட்கணும். இந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறான்? மகிமை உள்ளதாக மாற்றுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எல்லாருக்குள்ளும் விளங்கும்படியாக, தம்முடைய வல்லமை விளங்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதா. எல்லார் மேலும் கண்கள் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த அற்பமான இந்த சரீரத்தை மகிமுள்ளதாக மாற்றும்படியாக அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. இதை தான் பவுல் சொல்லும்போது எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 19ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. எபேசியர் 1:19 நீ சொல்கிறத வாசிங்க. 19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர் நம்மிடத்திலும் காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? தாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி, கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பும் போது என்ன வல்லமை பயன்படுத்தினாரோ அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை. கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பும் போது தேவன் பயன்படுத்தி மிகப்பெரிய சத்துவம், மிகப்பெரிய வல்லமை பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இயேசுவை அந்த மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினாரே, அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த பலத்தோடு வல்லமையோடு அந்த ஆவியானவர் அனுப்பி உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவின் ஆவியை இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவை யார் உயிர்ப்பித்தாரா? ஆவியானவர் உயிர்ப்பித்தார் என்று பேதுரு சொல்றார், பவுல் சொல்றார், தேவனே சொல்றார், தமது ஆவியினால் அவரை உயிர்ப்பித்தார். அப்போ இயேசு அந்த மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது என்ன நடந்ததுன்னா, பாவம் தோல்வி அடைஞ்சது, மரணம் தோல்வி அடைஞ்சது, சாபம் தோல்வி அடைந்தது, நியாயப்பிரமாணம் உடைக்கப்பட்டது, மனுஷனுக்கு இருந்த எல்லா அக்கிரமும் அநியாயங்களும் மன்னிக்கப்பட்டது. எல்லாம் அந்த இயேசு உயிரோடு கூட எழுந்த போது எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. எந்த வல்லமை பயன்படுத்தினார்? இதுவரைக்கும் எல்லாருக்கும் மரணம் வந்தது, ஆனால் அந்த மரணத்திலிருந்து யாரும் உயிர் தெழவில்லை. ஆனால் இயேசு மரித்தார். தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி அவர் என்ன பண்ணாரு? 3ஆம் நாள் உயிர்ப்பித்தார். அந்த உயிரோடு கூட எழுப்பப்பட்ட போது பலத்த சத்துவத்தை வல்லமையை பயன்படுத்தினார். அந்த பலத்த சத்துவம் எதுனா பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை உயிரோடு கூட எழுப்ப பண்ணினதினாலே, அந்த பலத்த சத்துவத்தை செயல்படுத்தினாலே மரணம் தோல்வி அடைந்தது. பாவம் சாபம் எல்லாம் மனிதன் விட்டு அகன்று போய்விட்டது. ஏனென்றால் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். மரித்தார். இனி அவர் மரணம் ஆண்டு கொள்வதில்லை. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து சாத்தான் தலையை உடைத்து அவன் அதிகாரத்தை வல்லமையை உறிந்து கொண்டு அவன் நிர்வாணமாக கோலமாக்கினான். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டான். கிறிஸ்துவின் மரணம் தான் இந்த உலகத்தை, அவர் உயிர்த்தெழுதல் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பாய் முடிந்தது. இதுவரைக்கும் தோல்வி அடைந்த மரண பயம்,
மரணத்தின் அதிகாரியாக பிசாசை தமது மரணத்தினாலே அவனை அழித்தார். அல்லேலூயா. எப்படி அழித்தாரா? தமது மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினாலே சாத்தானுடைய அதிகாரத்தை வல்லமையெல்லாம் உரிந்து கொண்டார். அதை தான் இங்கே பவுல் சொல்றான். கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி விசுவாசிக்கிற நம்மிடத்திலும் காண்பிக்கும்படி தமது மகா வல்லமையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அப்படின்றாரு. நீங்கள் அறியும்படி. எப்படி கிறிஸ்துவ மரித்தோர்ந்து எழுப்பினாரோ அதே போல விசுவாசிக்கிற உங்களையும் கூட கிறிஸ்துவை மரித்தோர்ந்துக்கு என்ன பண்ணுவார்? எழுப்பின அதே ஆவியானவர் உங்களையும் என்ன பண்ணுவார்? எழுப்போ. அதுக்கு தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உனக்கு தரார். அல்லேலூயா. இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்கள் தெரிஞ்சிச்சா? இப்போ குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆமே. இந்த ஆவியானவர் என்ன சொன்னாரு? இயேசுவை எழுப்பின அதே ஆவியானவர் தான் என்ன பண்ணாரு? விசுவாசிக்கிற உங்களையும் எழுப்ப பண்ணுவார். கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள் எல்லாருமே எழும்ப பண்ணுவார். ஆமே. நம்ம அம்மா கூட பிறந்தவங்க யாரெல்லாம் இறந்துருந்தாங்கன்னா கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள்லாம் அந்த வருகையில் அவர்களோடு நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம், அதான் நம்பிக்கை. அதுதான் இங்கே சொல்ல வராரு. விசுவாசிக்கிறவர் நம்மிடத்தில் காண்பிக்கும்படி தமது வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள். இன்னைக்கு நிறைய கண்கள் பிரகாசம் இல்லை, தெளிவில்லை. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த கண்கள் திறக்கப்படுவதாக. பிரகாசமுள்ள கண்கள் உனக்கு தரட்டும். ஆமென். அல்லேலூயா. எப்படி கிறிஸ்துவை மரித்தொழுந்து தேவன் எழுப்பினாரோ அதே போல அவரை விசுவாசிக்கிற நம்மையும் எழும்ப பண்ணுவான். தெசலோனிக்கரில் சொல்றாரு, கிறிஸ்துவ மரித்தொழுந்து எழுப்பினவர் அவரை 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துங்க. தெசலோனிக்கர் நினைக்கிறேன், தெசலோனிக்கர் புஸ்தகம் எடுத்துங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறமே, அப்படியே கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்களும் தேவனோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. கிறிஸ்துவான எப்படி மரித்து உயிரோடு கூட எழுந்தாரோ அப்படியே நம்மையும் கூட அவரோடு கூட கொண்டு வருவார். கிறிஸ்துவை யார் உயிரோடு எழுப்பினார்? ஆவியானவர். ஆமே. பிதாவாகிய தேவன் தமது பலத்த சத்துவத்தை வல்லமையை பயன்படுத்தி ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அதே போல கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தது போல நாமும் கூட இயேசுவை விசுவாசிக்கிற நாமும் கூட என்ன பண்ணுவோம்? உயிரடைவோம். ஆமீன். உயிரடைவோம். மறுபடியும் அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் மறுபடியும் தரித்து கொள்ளும். அப்போது இந்த சரீரம், அற்பமான சரீரம் மகிமை உள்ளதாக மாற்றப்படும். அல்லேலூயா. இந்த சரீரத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த ஆவியானவர் என்ன பண்றார்? இந்த சரீரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். பாவம் மனிதனை அடிமையாக செய்கிறது. இந்த சரீரமானது என்ன பண்ணுது? அடிமையாக செய்கிறது. இந்த சரீரத்தை அடிமையாக்குது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:34 யோவான் எழுதின சுவிசேஷம் 8:34. எதுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்களோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுது? உங்களை அடிமையாக வைக்கிறது. எட்டு 34 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, பிரதியுத்தரமா சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். மெய்யாகவே உங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொல்றேன். யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ அவங்களாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அடிமையானவன் என்னென்னைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரனும் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பான். நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது. பாவத்தை செய்து என்ன பண்ணக்கூடாது? பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். 6:18 நம்ம வாசிப்போம். என்ன நடக்குது பாருங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இப்போ எதிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கோம். முன்பு வசனம் வாசிச்சுமே. அந்த வசனம் என்ன சொல்லுது?
எதற்கு நீங்கள் அடிமையிலாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதுக்கு அடிமையிலாகுவீர் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றான். இப்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிக்கு அடிமையானீர்கள். பவுல் சொல்றாரு, இப்போ நீதிக்கு அடிமையாக விட்டீங்க. என்ன நீதிக்கு? கிறிஸ்துவின் நீதிக்கு அடிமையாக விட்டீர்கள். உங்கள் மாம்சம் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகமாக பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னமே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இப்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்றார். பவுல் எதை சொல்றாரு பாருங்க? உங்கள் சரீர பலவீனமான சரீரமும் மனுஷன் பேசுகிற நான் பேசுகிறேன். அக்கிரமம் செய்வதற்கு அநியாயம் செய்வதற்கு ஏற்கனவே உங்கள் சரீரத்தை என்ன பண்ணீங்க? ஒப்பு கொடுத்தீங்க. இப்போ நீதியை செய்வதற்கு ஒப்பு கொடுங்க. பாவம் செய்வதற்கு ஏற்கனவே ஒப்பு கொடுத்தீங்க, அக்கிரமம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தீங்க. இப்போ எதை செய்யணுமா? நீதியை நடப்பிக்க சரீரத்தை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்துக்கு நீதிக்கு நீங்களானவராக இருந்தீர்கள். நீங்கள் பாவத்தில் இருந்த காலத்திலே உங்களுக்கு நீதி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பாவத்திலிருந்து என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். இப்போது வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள் அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகள் முடிவு மரணம். வெக்கமாய் தோன்றிய காரியங்கள் எல்லாமே அக்காலத்தில் உங்களுக்கு மரணமாய் தோன்றித்து. வெக்கமாக இருந்தது. குடிக்கும்போது அது வெக்கமாக இருந்தது. குடிக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? மூடின்னு தான் குடிப்பான். விபச்சாரம் பண்ணும்போது மறைவாக தான் பண்ணுவான். திருடும்போது மறைவாக தான் செய்வான். வெட்கமாய் தோன்றின காரியங்கள் அதனுடைய முடிவு என்ன ஆயிடுச்சு? மரணத்தை கொண்டு வந்தது. பாவம் உன்னை வெட்கத்தை உண்டாக்குறது. பாவம் உன்னை மரணத்துக்குள்ளாக கொண்டு போகுது. பாவம் உன்னை சாபத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. அதான் சொல்லுது, பாவத்துக்கு அடிமையிலாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாகி விட்டீர்கள். இப்போது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள் அக்காலத்திலே உங்களுக்கு கிடைத்த பலன் என்ன? மரணம். இப்போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு என்ன சொல்றாரு? இப்போது என்ன பண்ணிட்டாங்க? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்போ பாவத்தில் இருக்கிற நீங்க இப்போ என்ன பண்ண? விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. எப்போ விடுதலையாக்கப்பட்டீங்க பாவத்திலிருந்து? இயேசு கிறிஸ்து ரத்தத்தை என்னைக்கு விசுவாசித்தீங்களோ, என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றீங்களோ அன்னைக்கே உங்களை என்ன பண்ணிட்டாரு? விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இப்போது நீ என்ன பண்ணிட்டீங்க? இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் தேவனுக்கு அடிமையாயிட்டீங்க. அப்போது பாவத்துக்கு அடிமையாக இருந்த போது உனக்கு மரணம் உனக்குள்ளே வந்தது. இப்போ தேவனுக்கு நீங்கள் அடிமையானதினாலே என்ன நடக்குதான்? தேவனுக்கு அடிமையானதினாலே பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக மாறின போது உங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன? பரிசுத்தம். ரெண்டாவது என்ன சொல்லு? நித்திய ஜீவன். உங்களுக்கு பலன் என்ன? இயேசுவை நம்புறதுனாலே, பரிசுத்தமாக்கப்படுறதுனாலே, நீதிக்கு அடிமையானதுனால உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தமோ நித்திய ஜீவனும் உனக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது, சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. கீழே உள்ள வசனத்தை வாசிப்பேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். அப்போ பாவத்தின் சம்பளம் என்ன? பாவத்தின் கூலி என்ன? பாவத்துக்கு கூலி கொடுக்கப்பட்டது. ஆதாமுடைய பாவத்துக்கு கூலி கொடுக்கப்பட்டது உண்மை. அவன் சாபம், பாவம், மரணம் எல்லாம் அவனை ஆண்டு கொண்டது உண்மை. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் நீதியின் சம்பளம், கிருபையின் சம்பளம் என்ன? அதுதான் சொல்றாரு. கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிற நித்திய ஜீவன். மரணம் நம்ம எப்படி ஆண்டு கொண்டதோ இப்போது கிறிஸ்துவின் நித்திய ஜீவன் நம்முடைய சரீரத்தை ஆண்டு கொள்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அற்பமான இந்த சரீரத்தை மகிமை உள்ளதாக எப்படி மாற்றுகிறார்? இந்த பாவத்திலிருந்து அடிமையாக இருந்த நம்மை விடுதலையாக்கி கிறிஸ்துவுடைய ஜீவனுக்கும் அவருடைய சத்துவத்திற்கும் வல்லமைக்கும் மறுரூபப்படுத்துவதற்கும் நம்ம என்ன பண்ணாரு? மறுரூபமாக்கி கொண்டு இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2 பேதுரு 2 அதிகாரம் 2 பேதுரு 2 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 2 அதிகாரம் 2 பேதுரு 2 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். ஒருவேளை குடி,
குடி உன்னை ஜெயிச்சிருந்ததுன்னா, ஒரு விபச்சாரம் உன்னை ஒரு வேளை ஜெயிச்சிருந்ததுன்னா, பாவம் உன்னை ஒரு வேளை ஜெயிச்சிருந்ததுன்னா, திருடு ஒரு வேளை உன்னை ஜெயிச்சிருந்ததுன்னா, அதுக்கு நீங்கள் அடிமை. எதனால ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமை. ஒருவேளை பரிசுத்த ஒன்று நீ ஜெயிச்சிருக்கு, பரிசுத்த வாழ்க்கை உனக்கு வருமானா, நீதி உனக்கு வருமானா, நீ அதுக்கு அடிமை. இப்போது நீங்கள் எதுக்கு அடிமையிலாக உங்களை என்ன பண்ண போகிறீங்க? ஒப்பு கொடுக்க போகிறீங்க. எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்திற்கும் தப்பினவர்களாக மறுபடியும் உங்களை அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். என்ன சொல்ல வராரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டு உலகத்தின் அசுத்தத்திற்கு தப்பினோமா. இயேசுவை எப்போ நீங்கள் அறிந்து கொண்டீங்களோ அப்போ தான் நீங்கள் உலகத்தினுடைய கேட்டுக்கும் அசுத்தத்துக்கும் தப்பினீங்க. இயேசுவை நீங்கள் அறியாத போது கேட்டுக்கும் அழிவுக்கும் நீங்கள் உள்பட்டு இருந்தீங்க. பேதுரு நல்லா தெளிவாக சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கும் தப்பினீர்கள். மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டால் ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமை கேடு உள்ளதாக இருக்கும். அப்போது ஏற்கனவே ஒரு குடிகாரனாக இருந்தவன், ஒரு பாவம் செய்கிறவன், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவன், அயோக்கியத்தனமாக வாழ்க்கை வாழ்ந்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இயேசுவை அறிந்ததுக்கு அப்புறம் மனப்பூர்வமாக போய் பாவம் செய்வானா அவன் முன்னாடி இருந்ததை காட்டிலும் அவனுக்கு பின்னாடி நிலைமை ரொம்ப மோசமாக ஆகிடும். அதனால தான் சொல்கிறாரு, அவர்கள் நீதி மார்க்கத்தை அறிந்த பின்பும் தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவருக்கு நலமாக இருக்கும். நீதி மார்க்கத்தை, இயேசு கிறிஸ்துவ மார்க்கம்னா நீதி மார்க்கம், இதற்கு ஒப்புவிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட கற்பனைகளை விட்டு விலகாமல் இருக்கணும். அப்படி விலகாமல் இருந்து வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அறியாதவர்களாக இருந்தால் அவருக்கு நலமாக இருக்கும். என்ன சொல்ல வராரு? இதை நீ அறியாமல் இருந்தாலே நலமாக இருக்கும். கீழே உள்ள வசனங்களை பாருங்க, இன்னும் விவரமாக சொல்றாரு. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளுவதும் திரும்பினதும் என்று சொல்லப்பட்டது மெய்யான பழமொழி அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் தன் கக்கினதை தின்னுமா? அப்போது நாயுடைய சுபாவம் என்ன? நாய்க்கு பிடிக்கல டக்குன்னு கக்கும், கக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணும்? கக்கினதே மறுபடியும் சாப்பிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இயேசுவை சத்தியத்தை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நீங்கள் பண்ண முடியாது. கக்கின அந்த காரியத்தை மறுபடியும் தின்னக்கூடாது. வாயிலிருந்து வந்ததை மறுபடியும் எந்த மனுஷனும் தின்ன மாட்டான், எந்த மிருக ஜீவமும் தின்ன. ஆனால் நாய் அப்படி செய்யும். நாயுடைய சுபாவத்தை சொல்கிறாரு. நம்ம எப்படி இருக்கணுமா? கக்கினது தின்கிறது போல இருக்கக்கூடாது. செய்த பாவத்தை மறுபடியும் செய்யக்கூடிய அளவுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த நாயை போல செய்யக்கூடாது. பன்றியை போல சேற்றில் விழுந்த பன்றி சந்தோஷமாக இருக்கும். அந்த பன்றியை நீங்கள் கழுவி நல்லா சுத்தமாக்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்த்தா கூட அந்த பன்னிக்கு சேரை பார்த்தாலே செகதியை பார்த்தாலே என்னாகும்? சந்தோஷம் வந்துடும். அதே மாதிரி தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? பாவத்துக்கு திரும்பி போகக்கூடாது, அக்கிரமத்துக்கு திரும்பி போகக்கூடாது. நீதிக்கு தங்களை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தான் இங்கே பரிசுத்த வேதாகமும் சொல்லுது. அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனம் உண்மையான சத்தியமாக இருக்கிறது. ஆகினாலே ஒரு பக்கத்தில் மரணம் மனிதன் என்ன பண்ணுது? முடக்கி கொண்டு இருக்கிறது. நன்மை செய்வதற்கு அவனை முடக்குது. ஆனால் பாவம் செய்யும்போது அவனை உணர்வற்றவனாக மாற்றுகிறது. நன்மை செய்ய அவனை தடுக்குது. புரியுதா? இந்த சரீரமானது நன்மை செய்யும்போது இந்த பாவமானது தடுக்குது. ஆனால் பாவம் செய்யும்போது அவனை என்ன பண்ணுது? உணர்வற்றவனாக மாற்றுகிறது. இந்த சரீரம் அப்படி தான் செய்யுது. அப்போது நன்மை செய்யறதுக்கு மாத்திரம் என்ன பண்ணுது? இந்த பாவம் தடுத்து கொண்டே இருக்குது. ஏன்னா நன்மை செய்தால் நீதி வந்துடும். ஆனால் பாவம் செய்வது மட்டும் உணர்வற்றவனாகவே மாற்றுகிறது. அப்போ உணர்வு இல்லாமல் என்ன பண்ணுறேன்? செய்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்கிறாங்களே. அப்போ என்ன பண்ணுறது? புத்தி மயக்கம் உண்டாகிறது. பிசாசு என்ன பண்ணுறான்? புத்தி மயக்கத்தை உண்டாக்குறான். உன்னை பாவம் செய்யபடி தூண்டுகிறான். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது
அவன் பாவம் செய்யும்படி தூண்டுகிறான், அவன் பாவத்தை செய்யும்படியாக தள்ளுகிறான். அப்படி செய்துட்டு பாவம் செய்ததுக்கப்புறம் அவனை குற்ற உணர்வை கொண்டு வருவான். பிசாசுடைய வேலையே தான். இதை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறான். மனிதன் என்ன பண்ணான்? மாம்சத்திலே பாவம் இருக்குது, மனிதனுடைய மாம்சத்திலே பாவம் இருக்குது. ஆனால் இயேசுடைய சரீரத்திலே பாவம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதா நான் சொல்றது? மனிதனுடைய சரீரத்தில் பாவம் இருக்குது, ஆனால் இயேசு எதற்கு மாம்சமானார் அப்படின்னா மனிதனுடைய பாவத்தை மாம்சத்தில் இருக்குது. அதனால தான் அவன் நிர்பந்தமான மனுஷன், நன்மை செய்ய விரும்புகிறேன், என்னிடத்தில் தீமை இருக்குது, பாவம் இருக்கிறது, நான் துர்குண மனுஷன், என் தாய் பெற்றெடுக்கும் போதே கர்ப்பத்தில் இருக்கும்போதே நான் பாவத்திலே பிறக்கிறேன்னு சொல்கிறான். ஒரு நீதிமானும் இல்லை, எல்லாரும் பாவிக்கு தான், பாவமாக்கப்பட்டவர் தான். எல்லாருக்குள்ள மரணம் இருக்குது, எல்லாருக்குள்ள சாபம் இருக்குது. ஆனால் இந்த இயேசு எதற்காக வந்தார்? ஏன் இயேசு மாம்சத்தில் வந்தார்? ஏன்னா மனுஷனுடைய எல்லா தண்டனைகளும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவர் அவனுக்கு பதிலாக செய்யாத குற்றங்களுக்கு அவரை எல்லா தண்டனைக்கு உட்படுத்த பிதா விரும்பினார். அதனாலே மனுஷனே பாவத்துக்கு உட்படுத்தின போது இயேசு அந்த பாவத்தை உட்படுத்தப்பட்டார். சிலுவை மரத்தை தூக்கும் போது என்ன ஆயிடுச்சு? அவரும் பாவமாக்கப்பட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது புரியுதா? பைபிள் ஒரு ஒரு கோர்வையாக சொல்லிட்டு வரேன். மனிதன் பாவ சரீரத்தில் இருக்கிறான், இயேசு பரிசுத்தராக இருக்கிறாரு, அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, எந்த பலவீனமும் கிடையாது. ஆனால் பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாத நம்மை நீதிமான ஆக்கினார். இப்போ புரியுதா எப்படி பண்ணுறாருன்னா? உனக்குள்ளே பாவம் இருந்தது, அவருக்குள்ளே நீதி இருந்தது. அவருடைய நீதியை எடுத்து உனக்குள்ளே வச்சுட்டு உன்னுடைய பாவத்தை எடுத்து போய் பிதா என்ன பண்ணுறாரு? அவர் மேலே வச்சுட்டாரு. இதுதான் வேதம் நடந்தது, இதுதான் நடக்குது. எப்படி பண்ணுறாரு பாருங்க. உனக்கு எந்த நீதி இல்லை, அவருடைய நீதி உனக்கு கொடுத்துட்டு உன்னுடைய பாவத்தை நம்முடைய மீறுதல் எல்லாம் அவர் மேலே வச்சுட்டாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார், நீதி அறியாத நம்மை நீதிமானாக்கினார். விசுவாசத்தினாலே நீதிமானம் ஆகிவிட்டோம். எப்படி நீதிமானம் ஆகிட்டோம்? விசுவாசத்தினால் நீதிமானம் ஆகிட்டோம். அப்போ இந்த அற்பமான சரீரத்தை தேவன் என்ன பண்ணாரு? மகிமுள்ள சரீரத்தாக மாற்றியிருக்கிறார். யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையாய் சத்தியமாய் நமக்குள்ளே வெளிப்பட்டார் என்று. அந்த வார்த்தை பிதாவிடத்தில் இருந்தவர் இயேசுவாகிய அவர் வார்த்தையாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஆதலால் எபிரேயர் சொல்றார், எபிரேயர் 2:14 சொல்றாரு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் என்ன பண்ணாரு? மாம்சமும் இரத்தத்தும் உடையவராக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அதான் சொல்றாரு. தீமோத்தேயு சொல்றாரு 3:16 தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா இந்த மாம்சத்தின் கிரியிலே அழிக்கும்படியாக தேவன் வெளிப்பட்டார். என்ன நடக்குதுன்னா, இயேசு மாம்சத்தின் ரூபத்தில் மட்டுமே இருந்தார் அன்றி அவரிடத்திலே மாம்சத்தில் எந்த பாவமும் இல்லை. அவர் மாம்சத்தில் இருந்தது உண்மைதான், ஆனால் அவரிடத்தில் எந்த பாவமும் மாம்சத்தில் இல்லை. ஆனால் மனிதனுக்குள்ள பாவம் இருந்தது. புரியுதா நான் சொல்றது? இயேசு சரீரத்தில் இருந்தார், ஆனால் சரீரத்தில் எந்த பாவமும் இல்லை. ஆனால் மனுஷன் சரீரத்தில் இருந்தான், சரீரத்தில் எல்லா பாவமும் இருந்தது. 2 கொரிந்தியர் புத்தகம் 5:21 அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத நமக்கு அவர் நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 4:15-16 சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதமும் வாசிங்க. பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நம்மை போல எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை. ஆனால் பிரதான ஆசாரிக்கு எல்லா பாவமும் இருந்தது. நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரிக்கு எந்த பாவமும் இல்லை, அவர் சரீரத்தில் எந்த பாவமும் இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆமீன், அல்லேலூயா. அப்போது இயேசு நம்ம எப்படி பண்ணுறாராம்? ஆவியார் நம்ம என்ன செய்ய விரும்புகிறாராம்? அற்பமான இந்த சரீரத்தை மகிமுள்ள சரீரமாக அவர் மாற்றுகிறார். ஆமே, நமக்கு பாவம் செய்யாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதே போல அவருடைய சரீரத்தை போல பாவம் இல்லாத சரீரமாக பரிசுத்தமுள்ள சரீரமாக ஒப்பாக மாற்றுகிறார். பாவம் அறியாத அவரை
நமக்காக பாவமாக்கி நம்முடைய பாவத்தை எல்லாம் அங்கே மாற்றிட்டு அவருடைய நீதியெல்லாம் நமக்கு வச்சுட்டாரு. இப்போ நம்ம எப்படி ஆயிட்டோம்? நீதிமான்களாய் மாறிட்டோம். அல்லேலூயா.